வணக்கம், நான் உங்கள் அட்வொகேட் அகிலா பரமேஸ்வரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட ஜூனியர் அண்ட் என்னோட ஓன் பிரதர் அவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அக்கா, வாரிசு சர்டிபிகேட்ல ரெண்டாவது மனைவியோட பேர் ஏன்க்கா வரமாட்டேங்குது? ரெண்டாவது மனைவியோட பேர் வாரிசு சர்டிபிகேட்ல வராது. எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் மனைவி லைவ்ல இருக்கும் பொழுதே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மனைவி உயிரோட இருக்காங்க, அப்ப ரெண்டாவது திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேர் வராது. எந்தெந்த டைம்ல எல்லாம் வரும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அப்படி இல்லாட்டினா அவங்க காணாமல் போய் 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்திலையும், பிளஸ் முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, முறைப்படி விவாகரத்து பெற்றிருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க முறைப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணா அவங்களோட பேர் உள்ள வரும். இல்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போதே ரெண்டாவது திருமணம் பண்ணிருக்காங்க, எந்த அபிஷியலான டைவர்ஸ் கொடுக்கல, இல்ல அவங்களுக்கு அவங்கள இறந்தும் போகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னா, அப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணும் போது அவங்க பேர் வராது. இதே சேம் டைம் ஆனா அவங்களோட குழந்தைங்களோட பேர் வரும். இப்ப ஒருத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னா, அவ இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் பேர் வரும். அதுக்கப்புறம் ஒய்ஃப் பிறந்த குழந்தைகள் வரும். அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது ஒய்ஃப் பேர் வராது, ரெண்டாவது ஒய்ஃபோட குழந்தைகள் பேர் வரும். ஏன்னா அந்த ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைகள் வாரிசா சேர்க்கப்படும். ஆனா ரெண்டாவது ஒய்ஃபை மட்டும் வாரிசா சேர்க்கப்பட மாட்டாது.